Hello friends, welcome back to our two videos. So in the video நம்ம வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல உள்ள பேசிக் क्वेश्चन and ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் போட்டுருந்தோம். சோ உங்களுக்கு விண்டோஸ்ல பத்தியா டவுட் இருக்கான்னு கேளுங்க அப்படினு. சோ அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பண்ண போறோம். சோ சில முக்கியமான கேள்விகளை பதில் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கவர் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஜித் நாதன் சொல்லி கொடுத்துருக்காரு. when will it have Android app support? ஸோ Android app support வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு அஃபிஷியல் ரிலீஸ் பண்ண கிடையாது. மைக்ரோசாஃப்ட் வந்து சொன்னாங்க நமக்கு Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா Android app support வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ப்ரிவியூ சேனல் பீட்டா சேனலுக்குலாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிளுக்கு வரும். ஸோ இன்னும் அதுக்கே வரல, நமக்கு இப்போ இதுக்கு எப்போ வரும் தெரியாது. ஸோ அதனால் Android app support வந்து பண்ணால் இப்போதைக்கு இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ அவங்க தரப்புலேருந்தே ரிலீஸ் பண்ணல. ஸோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரியல. ஸோ மைக்ரோசாஃப்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிவா ஆகாஷ் விஜேந்திரன். ப்ரோ பென்டிஎம் கோல்ட் 604 ப்ராசஸர் 8GB RAM நோ கிராஃபிக்ஸ் கார்டு விண்டோஸ்லாம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுமா? ஸோ கைஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க ப்ராசர் கேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லைனா கூட ஒரு சில பேருக்கு வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டால் 4GB RAM இருக்கா, அதுக்கப்புறம் டிபிஎம் எனேபிள் பண்ண முடியுதா, செக்யூரிட்டி எனேபிள் பண்ண முடியான்னு பாருங்கள். அது மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பிசி ஹெல்த் ஆப், அந்த ஆப் செக் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே நம்ம டீட்டெயில் வந்து காட்டிடும் எதனால் வந்து உங்களுக்கு பிசிக்கு வந்துட்டு விண்டோஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை செக் பண்ணாலே நீங்கள் பாதி ஆன்சர்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன் ராமச்சந்திரன். விண்டோஸ் 11 இன்சைடு ப்ரிவியூவில் எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் இல்லாமல் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியுமா? ஓகே, இன்சைடு ப்ரிவியூ போனாலும் சரி, பீட்டா சேனல் போனாலும் சரி, எந்த ஒரு சேனல் போனாலும் நீங்கள் வந்துட்டு உங்கள் சிஸ்டம் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்பில் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்தா அஃபிஷியல் மெத்தட் வந்து கிடையாது. ஒரு சில ஃபைல்லாம் நம்ம போட்டுக்கிற மாற்றி அந்த மாதிரி வந்து பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி போடுற ஓய்ஸ் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக கரெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானே என் பிசியில் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு 3 நாள் தான், ஒரு 3 to 4 நாள் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவே கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹார்ட் டிஸ்கே வந்து பண்ண கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்டேட்ஸ் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் மதன், ஹவு டு எனேபிள் டிபிஎம் இன் ஹெச்பி லேப்டாப் பிஃபோர் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் 11. ஸோ நம்ம டிபிஎம் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வீடியோஸ். இஃப் ஐ இன்ஸ்டால் விண்டோஸ் 11 வித் பைபாஸ் மெத்தட் வாட் வில் பி ஹேப்பன் ப்ரோ? 4GB RAM அண்ட் இன்டெல் i5 கோர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிஎம் இல்லை, செக்யூரிட்டி எனேபிள் பண்ணலைன்னா நம்மளால் வந்துட்டு பைபாஸ் வந்து பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சில ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த லேப்டாப்பில் இருந்தாலும் சரி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து பண்ணால் எத்தனை நாள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு கூடி சீக்கிரம் அது ஒரு ஆஃபீஸில் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம். அது நமக்கு ஸ்டேபிளாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த மாதிரி கிராக் பண்ணி போகிறது எப்போ வந்துட்டு அதுவே வந்து போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வர வரைக்கும் லக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 212P808 பிரவீன்குமார். எவ்வளோ நெட் கன்சியூம் பண்ணும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, எவ்வளோ ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணுது ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் டேட்டா ஐஎம் எரேஸ் ஆகுமா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்துட்டு ஒரு 5GB தான், 5.12GB என்னமோ. நமக்கு ஒரு 5.5GB இருந்தால் போதும் நம்மளால் வந்துட்டு விண்டோஸில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டேட்டா எல்லாம் எரேஸ் ஆகுமா? ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ டேட்டா எரேஸ் ஆகுமா அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணுறது தான். நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸா, கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லியா, நத்திங்காக நம்ம கொடுக்குறது தான். உங்களுக்கு எது கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா Windows.old அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பழைய ஃபைல்லாம் போயிட்டு நமக்கு புது விண்டோஸில் வந்து கிடைக்கும். பென்ட்ரைவ் வச்சு இன்ஸ்டால் பண்ணணுமா, இல்லை டேரெக்டாக பிசியில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாமா? ஸோ கைஸ் நமக்கு வந்து பண்ண எப்பவுமே ரொம்ப சேஃபான மெத்தட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக விண்டோஸில் வந்து போய்க்க முடியும். ஸோ இதான் வந்து பண்ண சேஃபஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா S1 ஸ்ரீகாந்த். ப்ரோ அன்சப்போர்ட்டட் பிசியில் எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ். ப்ரோ என்னோட டிபிஎம் செக்யூரிட்டி அண்ட் ப்ராசஸ் சப்போர்ட் இல்லை, நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ்னு சொல்கிறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வீடியோ வந்து போடல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு அஃபீஷியல் வந்து கிடையாது. ஸோ நான் எப்பவுமே வந்து அஃபீஷியல் தான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து அன்அஃபீஷியல். பட் அதுக்கப்புறம் வந்து இது காப்பிரைட்டில் வருமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போடாமல் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி நம்ம அது போட்டாலும் வந்து பர்மனெண்ட் வந்து கிடையாது. ஸோ கூடி சீக்கிரம் வந்து அதுவும் வாய்ஸ் வந்து போயிடுது. ஸோ அது வந்து எதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படின்னு நான் போடல. ஸோ நான் வந்து
வந்து யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். உங்கள் பிசியில் வந்துட்டு விண்டோஸில் வந்து சப்போர்ட் ஆகுனா நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அதுவும் நல்ல ஓஎஸ் தான். என்ன விண்டோஸில் வந்து லுக் நல்லா இருக்குது, அதுக்கு வேண்டி வரலாம்னு நினைப்பீங்க. ஸோ அன்சப்போர்ட்டட் பிசியில் வந்து விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. நீங்கள் அப்படி இன்ஸ்டால் பண்ணாலும் அது சம்டைம்ஸ் வந்து ஓஎஸ் வந்து கிராக் ஆகுது, போயிடுது, காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு அன்சப்போர்ட்டட் பிசி வந்து யூஸ் பண்ணுறோம், அது ரொம்ப நாளைக்கு இல்லை. ஸோ அதையும் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோ வந்து போடல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சண்முக கமலேஷ் EC3G6034 விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும் ப்ரோ? நமக்கு வந்து பண்ணால் 4GB ரேம் தேவை, அதுக்கப்புறம் 64GB ஸ்டோரேஜ் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராசர் வந்து பண்ண ஒரு சில ப்ராசர் i7 8 ஜென்ரேஷன் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் TPM 2.0 எனேபிள் பண்ணணும், செக்யூரிட்டி எனேபிள் பண்ணணும். ஸோ நிறையா வந்து இருக்குது. வெப்சைட் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் AKV டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விண்டோஸ் அண்ட் விண்டோஸ் 11 ப்ளீஸ் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் வந்துட்டு விண்டோஸ் 10 ஒர்க் ஆகிறதா நம்ம விண்டோஸ் 11 ஒர்க் ஆக போகுது. அந்த UI சேஞ்ச் மட்டும்தான். ஸோ மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்க்குற அந்த அனிமேஷன், அதுக்கப்புறம் அந்த புது லுக்காக எட்ஜஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. ஸோ விண்டோஸ் 11 நான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எந்த விதமான பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜோஸ் தமிழன் ப்ரோ, இந்த ஃபைனல் விண்டோஸ் 11 வெர்ஷன் நம்பர் என்ன ப்ரோ? ஒரு செகண்ட் செக் பண்ணிடலாம். வெர்ஷன் 21S2 OS பில்ட் 2200.194. கைஸ் இந்த பில்லை நான் வந்து பார்த்தா ஒரு டைம் நான் கவர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லையே. பட் அந்த பில்லு தான் வந்து கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த பில்லு எனக்கு வந்து காட்டுது. ஸோ இதுதான் ப்ரோ அந்த வெர்ஷனு 2200.194. நெக்ஸ்ட் வந்து ராம்பாம்பு ப்ரோ, என் லேப்பில் விண்டோஸில் இன்ஸ்டால் ப்ரோக்ராம் மூலமா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ரீசெண்ட் டைமில் நிறையா அப்டேட் வந்துச்சு, பட் ஹேங் ஆகுது. என் லேப் Ryzen 3 4TB 1 STB ஹார்ட் டிஸ்க்கு. நமக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து போட்டு தெளிவாக ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் உங்கள் பிசி வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க, தவிர ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஸோ இவர் வச்சுக்கிற ப்ராசர் வந்து Ryzen 3 நினைக்கிறேன். ஸோ Ryzen 3 வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்குள்ளே வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற விண்டோஸ்னே அதுக்கு அதிகம். இல்லை விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணால் ஸோ கொஞ்சம் ஹேங் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 8 வந்து யூஸ் பண்ணுங்கள், விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ விண்டோஸ் 11 வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் ஃபாஸ்ட் ஆகும், ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஸோ அது வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ கைஸ் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. வேணா இன்ஸ்டால் விண்டோஸ் 11 வாட் வில் பி ஹேப்பன் மை ஸ்டோர்டு ஃபைல்ஸ்? நிறைய டைம் சொல்லிட்டே தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணும்போது எந்த ஒரு ஃபைலும் போகாது. ஆனால் நம்ம ISO ஃபைல் அப்கிரேட் பண்ணுவோம், நமக்கு அந்த ஆப்ஷன் கேட்கும். அதில் நத்திங் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் எல்லா ஃபைலும் போகுமே தவிர கீப் பர்சனல் ஃபைல் ஆப்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து போகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக் வெர்ஷன் தமிழ் ப்ரோ, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் 30% ட்ராப் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணால் ஓகே கைஸ், நான் கரெக்டாக வந்து பண்ணால் எந்த விதமான கேமுக்கு நான் விளாடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து பண்ணால் GTA San Andreas தான். ஸோ அதுவும் வந்து பண்ணால் ஓல்டு கவர்மெண்ட் லேப்டாப் விளாண்டு அந்த கேம் வந்து வெறுத்துருச்சு. GTA 5 விளாட்லான்னு பார்த்தேன், எனக்கு சுத்தமாக டைமே வந்து கிடையாது. ஸோ நான் வந்து கேம் விளாட்றதில்ல. ஸோ அதனால் செக் பண்ண முடியல, 30% ட்ராப் ஆகுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக செக் பண்ண முடியல ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து போனால் GJ சந்தோஷ் ப்ரோ, ஹவு டு சால்வ் மை கம்ப்யூட்டர் நாட் கம்பேட்டபிள் வித் விண்டோஸ் 11? ஸோ கைஸ் நான் முதலே சொல்லிட்டோம். ஸோ நாட் கம்பேட்டபிள்னா நம்மளால் வந்துட்டு அஃபீஷியல் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அன்அஃபீஷியலாக இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த அன்அஃபீஷியல் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஃபைலாக மாற்றி போட்டு நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது வந்து நீங்கள் எப்படி அன்சப்போர்ட்டட் பிசியில் இன்ஸ்டால் பண்ணி போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அதை நான் இன்னும் வந்து போடல, எனக்கு கரெக்டாக வந்து தோணல. ஸோ இருக்குது ரிஸ்க் தேவையில்லாமல் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னது தான். அது போட்டால் நமக்கு வந்து பண்ண ஒரு ஃபர்மெண்ட் வந்து கிடையாது, அது நமக்கு எப்போ வேணால் வாய்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ சேனல் வந்து போடல. நெக்ஸ்ட் வந்து சசிகுமார் ப்ரோ, விண்டோஸ் 11 பிசியில் விண்டோஸ் 11 ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி செக் பண்ணுறது? ஸோ நீங்கள் விண்டோஸ் 7 8 10 எதில் இருந்தாலும் பிசிஎல் ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே வந்து எல்லா ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து காட்டிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SHM ஹவு டு அஃபீஷியலி அப்கிரேட் விண்டோஸ் 10 டு விண்டோஸ் 11. ஸோ கைஸ் நம்ம 4 நாளாக அந்த வீடியோ தான் போட்டுருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை சிஸ்டம் அப்டேட் எடுத்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டம் அப்டேட் வந்து இப்போதைக்கு வந்து வராது. ஸோ கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க, நான் எப்போ வரும் தெரியாது. ஸோ வரும்போது இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள். இப்போ வேணுன்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்அப்மன் கரெக்டாக பேர் படிக்க தெரியல. அண்ணா விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணும்போது ஆன்டிவைரஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே இருக்குமா? ஸோ கைஸ் முதல்ல சொன்ன தான், நீங்கள் என்ன ஒரு சாஃப்ட்வேர் வந்து பை பண்ணி வச்சிருந்தாலும் அது எந்த விதமான போகாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அது ஒரு அப்கிரேட் மட்டும் தான் பண்ணி கொடுக்குது. அதனால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே போகாது. நீங்கள் விண்டோஸ் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரிஜினல் கீ வந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு ஈஸியாக வந்து விண்டோஸ் 11 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10 11 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும்.
அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் 11 எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ வந்து அப்படி கிடையாது, நமக்கு ஒரே ஒரு ஓஎஸ் ஃபைல் தான். அந்த ஓஎஸ் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம என்ன கீ வாங்குறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட லேப்டாப்பில் வந்து போனால் விண்டோஸ் 11 எஜுகேஷன் வெர்ஷன் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கீ வந்து வாங்கினேன். கீ வந்து வாங்கி சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10 ப்ரோ மாறிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து சொன்னோம். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் 10 கம்மி ப்ரைஸில் கீ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவர்கிட்ட நம்ம ஒரு கம்மி ப்ரைஸில் வந்து கீ வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு 2 மாதம் மட்டும் தான் இந்த மாதிரி கம்மி ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வேணும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து போனால் கருப்புசாமி, கவர்மெண்ட் லேப்டாப் விண்டோஸ் 11 பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா? ஸோ 100% இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க்கே ஆகாது, அது கண்டிப்பாக ஹேங் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் பர்ஃபெக்டான ஒரே ஓஎஸ் விண்டோஸ் 7 தான், அதை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20ECB49 ரோஹித் பிரேம். ஸோ இந்த மெயில் ஐடிலாம் நமக்கு பார்க்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிங்களா, கரெக்டாக தெரியல. ஓகே, ஸோ இதுவாக இருந்தாலும் பார்க்கலாம். விண்டோஸ் 8.12 விண்டோஸ் 11 அப்டேட் பண்ண முடியுமா? ஸோ கைஸ் 100% பண்ண முடியும். நீங்கள் விண்டோஸ் 7லேருந்தே 11க்கு போகலாம். அப்போ நீங்கள் 8.2 போக முடியாதா? நீங்கள் எந்த ஒரு ஓஎஸ்ல இருந்தாலும் உங்கள் ப்ராசர் எல்லாமே சப்போர்ட் ஆகுது, டிபிஎம் எல்லாமே இருக்குன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள், டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 11க்கு வந்து வந்துட முடியும். நெக்ஸ்ட் வந்து போனால் சூரிய பிரகாஷ், விண்டோஸ் 11 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ, எலிமினேட்டர் இல்லாமல். முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் வந்து போனால் இன்னும் தரல. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போனால் நம்ம டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து இருக்கும், அந்த அமேசான் ஆப் ஸ்டோரில் போயிட்டு நம்ம ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம், ஐம் யூசிங் விண்டோஸ் 10 ஹோம், ஹவு டு அப்கிரேட் த விண்டோஸ் 11. ஸோ உங்களுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்டேட் வந்து வெயிட் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு உங்ககிட்ட ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் இன்சைட் பபிள். ஸோ ஒரு பெரிய கமெண்டாக படிச்சிருக்கு. ஸோ இவர் வந்து பெரிய டெக்ஸ்ட்டாக வந்து போட்டுருக்கு, நல்லா படித்தேன். இவர் என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து விண்டோஸில் நான் ஆல்ரெடி விண்டோஸில் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது ஃபைல்ஸ் டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த அப்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆப்ஷன் காட்டினா வந்து கீ பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி, கீ பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து காட்டும். அப்படி ஒரு காட்டலன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் டெவலப்பர் சேனல் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு பீட்டா சேனல் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக அஃபீஷியல் ஸ்டேபிள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஐஎஸ்ஓ ஃபைல் வெப்சைட்டில் டெவலப் பண்ணிடுவீங்க. டெவலப் பண்ணி முடிச்சக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு நத்திங் மட்டும் தான் காட்டும். ஏன்னா வந்து நம்ம டெவலப்பர் ப்ரிவியூவில் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளுக்கு போகிறோம், அப்போ நமக்கு வந்து பண்ண வாய்ஸ் ரீஇன்ஸ்டால் ஆகும், அப்போ நமக்கு எல்லா ஃபைல் டெலிட் ஆக தான் செய்யும். நமக்கு நத்திங் மட்டும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும், கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. விண்டோஸ் 11 டெவலப்பர் சேனல் பீட்டா சேனல் இருந்துட்டு விண்டோஸ் 11 ஸ்டேபிளுக்கு வந்து மாறப்போகுது, உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ வில்லேஜ் போவீங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கிடைக்காது, நத்திங்கிற ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் காட்டும், நம்ம அது மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு வந்து யாராவது சோவைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உபுண்டு கூட ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது பண்ண பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணுங்கள், பென்ட்ரைவ் பூட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண க்ளீன் ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப் எடுத்துங்க. ஸோ லேப்டாப் ஆனாதான் பாருங்கள், ஆனாலும் ஃபைல் கூட எடுக்க முடியாது. ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. ஜெயபிரகாஷ், டிரைவர் அப்டேட் செய்யும்போது சிஸ்டம் ஆஃப் ஆச்சுன்னா, டிரைவர் அப்டேட் செய்யும்போது இல்லை வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது விண்டோஸ் இன்ஸ்டால் போயிட்டு இருக்கும்போது நமக்கு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சா என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கீங்க, விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 போயிட்டு இருக்கீங்க, பாதி பஸ்லேயே கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து விண்டோஸ் 11 திரும்பி வந்துடும். நீங்கள் மறுபடியும் வந்து பண்ணால் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து பென் ட்ரைவ் வந்து பூட் பண்ணி க்ளீன் ஃபார்மேட் பண்ணிவிட்டு சி ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணி நெக்ஸ்ட் ஓய்ஸ் வந்து மாறிட்டு இருக்குது, அப்போ கட் ஆச்சுன்னா நமக்கு வந்து விண்டோஸ் வந்து ஆன் ஆகாது. நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி சி ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கேள்வி தான். அதுக்கப்புறம் டேட்டா டிரைவர் அப்டேட் பண்ணும்போது போச்சுன்னா சாஃப்ட்வேர் வந்து கட் ஆயிடும், நல்லா இன்ஸ்டால் ஆகிருக்காது, நீங்கள் மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டால் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து ரிப்ளை பண்ணோம். நிறையா பேரோட கொஸ்டின் வந்து நான் கண்டிப்பாக படிக்கல, ஆனால் வந்து எல்லாமே சேம் கொஸ்டின் தான். வந்த பாதி கொஸ்டின் வந்து இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அன்சப்போர்ட் பிசி நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு நம்ம பதில்னு சொல்லிட்டோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அன்சப்போர்ட் பிசினா நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் 10 வந்து 2025 வரைக்கும் வந்து அப்படி வந்து கொடுப்பாங்க, அதுலேயே நீங்கள் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லேப்டாப் இன்ஸ்டால் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சுன்னா வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து போடுறேன். ஓகே, ஸோ கைஸ் நம்ம இந்த விண்டோஸ் 11 பற்றி எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி பென்ட்ரைவ் பூட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு எல்லாமே போட்டிருக்கோம். அப்புறம் எப்படி வந்து ஆஃபீஸில் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு கூட போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் விண்டோஸ் கீ வந்து கம்மி ப்ரைஸில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பற்றி முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், ரெடி சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.